இன்றைய தினம் அண்ணா தொழிற்சங்க பேரவையின் சார்பில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து தொழிலாளர்களுடைய பிரச்சனைகள் குறித்தும் சம்பள பேச்சுவார்த்தை இந்த அரசு துவக்காதது குறித்தும் ஆளுங்கட்சியோடு இணைந்து பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற ஒரு தொழிற்சங்கம் இன்றைக்கு வேலை நிறுத்தம் செய்வோம் என்று அறிவித்திருப்பதை குறித்தும் தொழிற்சங்கத்தினுடைய பேரவை நிர்வாகிகள் எப்படி என்றால் இந்த எங்களுடைய கோரிக்கையெல்லாம் நிறைவேறவில்லை என்றால் அரசு நிறைவேற்ற தயாரா இல்லை என்றால் நாங்கள் ஒரு வேலை நிறுத்தத்துக்கான நோட்டீஸை அரசுக்கு வழங்குவது என்று முடிவு செய்து இந்த கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது. அதுக்குண்டான பணிகளை இன்றைய துவக்கி எங்களுடைய வேலை நிறுத்த நோட்டீஸ் அரசுக்கு வழங்கப்படும். வழங்கிட்டு ஏதோ அடுத்த சங்கங்கள் மாதிரி நாங்க பின்வாங்கறதெல்லாம் கிடையாது. அனைவரையும் கலந்து ஆலோசித்து மாநிலம் முழுவதும் ஒவ்வொரு மண்டல வாரியாக கூட்டத்தை நடத்தி உறுதியான முறையிலே எங்களுடைய அடுத்த கட்ட போராட்டத்திலே இந்த கூட்டுக்குழு இறங்கும் என்றது இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். 21 நாளுக்குள்ள உங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றணும். அப்படி இல்லைன்னா 21 நாள் கழிச்சு ஸ்ட்ரைக் போவோம். அதை நாங்க இந்த இதுவை கொடுத்த உடனே நாங்க மாநிலம் பூரா எங்களுடைய மண்டலம் வாரியாக எங்க கூட்டுக்குழுவோடு சென்று ஆங்காங்கே தொழிலாளர்கள் சந்தித்து எந்தெந்த காரணத்துக்காக நாங்கள் இந்த வேலை நிறுத்தத்தில் இறங்க போறோம், இறங்கி இருக்கிறோம் தகவலை எடுத்து சொல்லி அவருடைய முழு ஆதரவு பெற்று 100% அப்படி ஒரு நிலைமை வருமானால் கண்டிப்பாக 100% இந்த வேலை நிறுத்தம் வெற்றி பெறும். அதுல மாற்று கருத்தே இருக்காது. அந்த வகையில செயல்படும். 21 நாள்ல ஸ்ட்ரைக்குங்கிறீங்க. 21 நாள் ஸ்ட்ரைக்னா கிட்டத்தட்ட பொங்கல் நெருக்கத்துல வரும். அப்பனா மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுமே. அதாவதுங்க உங்களுக்கு தெரியும், கடந்த ஒரு 4-5 மாசத்துக்கு முன்னாடி மாலை நேரத்துல எல்பிஎஃப் உடனே 5 மணிக்கு ஸ்ட்ரைக் அறிவிச்சு வண்டி நிறுத்தினாங்க. அந்த லைட் டியூட்டி போயிடுச்சு. தனியார் கிட்ட இருந்து ஆளை எடுக்கிறாங்க. அவங்க வந்தாங்கன்னா நைட்டே வேலைக்கு வந்துருவாங்க. லைட் டியூட்டி கிடைக்காதுன்னா அடுத்த அரை மணி நேரம் 1 மணி நேரத்துல எல்லா வண்டியும் நிறுத்தினாங்க. அன்னைக்கு நாங்க எதிர்த்தோம். ஏன்னா பப்ளிக் சஃபர் ஆகக்கூடாது. அதனால எதா இருந்தாலும் முறையா நாங்க அறிவித்து தான் செய்யணும்னு சொல்லி அன்னைக்கு நாங்கெல்லாம் வண்டி ஓட்டுறாங்க கடைசி நேரத்துல. அதை அரசு கவனத்துல கொள்ளணும். நாங்க இப்ப நோட்டீஸ் கொடுக்குறோம், கூப்பிட்டு பேசிட்டோம். எங்களுக்கு என்ன சம்பள பேச்சுவார்த்தை நடத்தணும், அரசு ஊழியராக்கணும், எங்களுடைய டிஏ நிலுவைத் தொகை உடனே வேணும். இதை கொடுக்கலன்னு சொன்னா நாங்க என்ன பண்ண போறோம்? கொடுத்துட்டா ரைட். 21 நாள் டைம் கொடுத்து கூட ஒரு அரசு இதை பத்தி சிந்திக்கலன்னா அப்புறம் நாங்க அந்த நேரத்தை பார்க்க முடியுமா? பொங்கலை பார்க்க முடியும். நாங்க பொங்கலும் கொண்டாடுறது இல்ல, இப்ப தீபாவளியும் கொண்டாட அவன் டியூட்டிக்கு போறாங்க. அதெல்லாம் 4 நாள் 5 நாள் ஸ்பெஷல் டியூட்டி போய் எந்த டிரைவர் கண்ட்ராக்டரும் குடும்பத்தாரோ கூட இருந்து தீபாவளியோ பொங்கலோ கொண்டாடுறது இல்லை. அப்போ நாங்க சேவை பண்றோம். அப்படி இருந்து கூட இன்னைக்கு இந்த அரசு செவித்தாய்க்கலன்னு சொன்னா எங்களுடைய அடுத்த கட்ட போராட்டம் மிக தீவிரமா இருக்கும் என்பதை தெரிவித்துள்ளது. வேலை நிறுத்தம் அப்புறம் ஒரு நாள் நடத்தி என்ன பிரயோஜனம்? போகக்கூடாது. அதுக்கு உண்டான நிலையை அரசு தள்ளி விட்டுச்சுன்னா அது எத்தனை நாள் ஆனாலும் நடக்கத்தான் வேணும். அது வேற வழியா இருக்காது. கோரிக்கை நிறைவேற வரை நாங்க அதை பண்ணி ஆகணும். அதுக்காக தான் நாங்க இப்ப மாநிலம் பூரா அந்த 21 நாளுக்குள்ள ஒட்டுமொத்த எங்களுடைய தொழிலாளர்கள், ஓய்வு பெற்ற தொழிலாளர்கள் நேரில் சந்தித்து முழுமையான முறையில் எங்கள் கூட்டுக்குழு சார்பாக எங்களுடைய ஆர்ப்பாட்டத்தினுடைய இந்த எங்களுடைய வேலை நிறுத்தத்தினுடைய நோக்கத்தை எடுத்து போய் சேர்க்க போறோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.